தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தநல்லூர் ஏரியிலிருந்து அளவுக்கு அதிகமாக மண் எடுப்பதாக புகார் எழுந்த நிலையில் மண் லாரிகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மைச் செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். ஏரியிலிருந்து மண் அள்ள சென்ற லாரிகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக மண் எடுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி மண் லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபாலன். வணக்கம் பூபாலன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே இருக்கக்கூடிய நத்தாநல்லூர் கிராமத்தில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பு அளவில் விவசாயிகள் ஏரி நீர்ப்பாசனை நம்பி மட்டுமே விவசாயத்தை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த ஏரியில் டெண்டர் மூலம் தனியார் நிறுவனத்துக்கு மணல் அள்ளும் டெண்டரை விடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த டெண்டரானது நாளடைவில் அதிக அளவு, அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக மணல் எடுப்பதாக விவசாயிகளும் அப்போது கிராம மக்களும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் அதிகமாக மணல் எடுக்கும் லாரியினை இன்று சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பானது அப்பகுதியில் நீடித்து வருகிறது. கிராம மக்கள் ஏரிக்கே வந்து அந்த மணல் அள்ளும் லாரியை சிறைப்பிடித்து அந்த 15 அடி அளவு வரை மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருந்தனர். மேலும் இது சம்பந்தம் குறித்து காவல்துறைக்கும் தகவல் அளித்ததன் அடிப்படையில் தற்போது காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த கிராம மக்களிடையே பேச்சுவார்த்தையும் நடந்து பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது நீடித்திருக்கிறது. தனியார் நிறுவனத்திற்கு விடப்பட்ட டெண்டரில் தற்போது மோசடி ஏற்பட்டிருப்பதாகவும் கிராம மக்கள் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று அந்த எடுக்கப்பட்ட பள்ளத்தினை சம அளவுபடுத்தி அதனை சீரமைத்து தர வேண்டும் என்றும், அதே போன்று இந்த அதிக அளவு மணல் எடுத்தால் நீர்மட்டமானது ஏரியிலே இருக்கும், அந்த நீரானது வெளியேறாமல் விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என்பது விவசாயிகள் முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பூபாலன்.